உயிர்வாழிகளின் பயம் பல சாதனைகளை செய்துள்ளது. மனித இனம் இன்றைய தினம் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் அனைத்தும் பயத்திலிருந்து வந்தவைதான். மனிதர்களிடம் தோன்றும் பய உணர்வானது நாளடைவில் அந்த பயத்திற்கான காரணத்தை கண்டறிய செய்து பயத்திலிருந்து தன்னை விடுவிக்க முயல்கிறது. மனித உயிர்கள் எதைக் கண்டாலும் பயப்படும், புதிதாக எதை பார்த்தாலும் பயப்படும். கப்பல் மூலம் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக கடல் கொள்ளையர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயுதங்களை வைத்திருப்பது வழக்கம். நம் நாட்டில் கூட பட்டினத்தாரின் மகன் மருதவாணன் அண்டை நாடுகளுக்குச் சென்று வாணிபம் செய்து பொருளீட்டி தன் நாட்டிற்கு திரும்பி வரும்பொழுது பொன்னையும் நவரத்தினங்களையும் வரட்டிகளுக்குள் பதுக்கி பத்திரமாக கொண்டு வந்த கதையையும் நாம் அறிவோம். வெள்ளைக்காரர்கள் தங்கள் நாட்டின் பொருட்களை நம் நாட்டில் விற்பனை செய்ய வந்தார்கள். வரும்பொழுது அவர்களின் பாதுகாப்பிற்காக துப்பாக்கியை ஆயுதமாக கொண்டு வந்திருந்தனர். ஆகஸ்ட் 24, 1608ஆம் ஆண்டில் குஜராத்தின் சூரத் துறைமுகத்தில் முதன்முதலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தனர். வெள்ளையர்கள் தங்கள் பொருளை விற்க முயன்ற பொழுது இந்திய வணிகர்கள் அவர்களைத் தடுத்தனர். வெள்ளையர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பித்தனர். தொலைவிலிருந்தே வெள்ளையர்கள் நம்மவர்களை சுட்டு வீழ்த்தியதும் இந்தியர்கள் துப்பாக்கிகளைக் கண்டு பயந்தனர். பயந்து ஓட ஆரம்பித்தனர். தனது பொருட்களை விற்பனை மட்டுமே செய்ய வந்த ஆங்கிலேயன் இந்தியர்களின் பயத்தைக் கண்டு இந்தியாவையே அடக்கி ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். பயத்தால் நாம் அடிமைகளானோம். நம்மிடமிருந்து பயம் அகன்று மீண்டும் சுதந்திர பிரஜைகளாக மாற நமக்கு 350 ஆண்டுகாலம் தேவைப்பட்டது. உயிர்வாழிக்கு எந்த புதியதைக் கண்டாலும் பயம்தான். ரெயிலை கண்டு அது பேயின் வாகனம் என்று பயந்து ஓடினான். தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தால் கண்கள் கெட்டுப்போய்விடும் என்று பயந்தான். தற்பொழுது செல்போனை பயன்படுத்தினால் மூளை பாதிக்கும் என்று பயப்படுகிறான். மனித இனம் பயன்படுத்தும் அனைத்தையும் ஏதோ ஓர் மனிதன்தான் கண்டுபிடிக்கிறான். ஓர் மனிதன் கண்டுபிடித்ததை பயன்படுத்தும் மனிதன் அர்த்தமில்லாமல் பயப்படுகிறான். மரணம் முக்தி பெறுவதற்கான வழி என்று இந்து மதம் தெள்ளத் தெளிவாக கூறிய பின்னும் உயிர்வாழிகள் மரணமென்னும் வாயிலை கடந்துதான் முக்திக்கான பாதையை அடைய முடியும் என்று கூறிய பின்னும் உயிர்வாழிகள் அர்த்தமில்லாமல் மரணத்தைக் கண்டு அஞ்சுகின்றன. மரணத்திலிருந்து தப்பிக்க வழிவகைகளை தேடுகின்றன. நான் இந்து என பெருமையாக கூறிக்கொள்வான். ஆனால் அம்மதம் கூறும் வழிவகைகளை ஏற்றுக்கொள்ள தயங்குவான். மரணம் எப்படியாவது நம்மை ஒரு நாள் பிடித்துவிடும் என்ற உண்மையை அறிவான். ஆனால் தனக்கு அவ்வாறு நடக்காது என்று தனக்குத்தானே கூறிக்கொள்வான். தன் முன்னாலேயே தான் விரும்பிய அனைவரும் மரணிப்பதைக் காண்பான். அவர்களை சிதையில் போட்டு சாம்பலாக்கவும் செய்வான். ஆனால் தானும் ஒரு நாள் அவ்வாறு ஆக்கப்பட்டு விடுவோம் என்பதை அவனால் ஜீரணிக்க இயலாது. நாம் எப்பொழுதும் மரணத்திற்கு தயாராயிருக்க வேண்டும். 6லும் சாவு 100லும் சாவு என்பதை என்றென்றும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் இளமையாக இருக்கிறோம், இப்பொழுது மரணம் நமக்கு கிட்டாது, முதுமையில்தான் மரணமடைவோம் என்று அனைவரும் கருதுகிறோம். மரணத்தை தள்ளிப்போடவே விரும்புகிறோம். நாம் வாழ்க்கை என்ற மாய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளோம் என்ற உண்மையை உயிர்வாழிகள் ஏற்க தயங்குகிறது. நாம் இப்பொழுது இருப்பது போல் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த வாழ்க்கையை உண்மை என நம்புகிறது. தாயின் கருவறையில் உள்ள குழந்தை அவ்விடத்தையே பாதுகாப்பானதாக கருதி ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறது. அதற்கு தெரியாது தான் எவ்வளவு காலம் அக்கருவறையில் இருப்போம் என்று. காலம் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் அக்குழந்தையை தாயின் கருவறையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறது. 10 மாதங்கள் தாயின் கருவறையில் இருட்டுலகில் கண்களை மூடியபடி கழிவு நீரில் வாழ்ந்திருந்த கரு, அதையே சந்தோஷம் பாதுகாப்பு என கருதி வந்த சிசு வலுக்கட்டாயமாக வெளியே தள்ளப்பட்டவுடன் தனக்கு ஏதோ மிகப்பெரிய துன்பம் நடந்துவிட்டது போல் பெரும் குரல் எடுத்து கதறி அழுதபடியே கருப்பையை விட்டு வெளியே வந்து விழுகிறது. கருப்பையை விட்டு வெளியே வர அந்த சிசுவானது என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டியுள்ளது என்பதை எழுத்துக்களால் வடிக்க இயலாது. தனக்கு ஏதோ நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது போல் கருதி பெரும் குரல் எடுத்து அழுதவாறே பூவுலகிற்கு வரும் சிசுவானது குழந்தை எனும் பெயர் பெற்று கண் திறந்து பார்க்கும் பொழுது எல்லாம் பளிச்சென்று கலர் கலராக ஏதோ ஓர் வண்ணமயமான இடத்திற்கு வந்துவிட்டதாக உணர்கிறது. தனக்கு எதுவும் அசம்பாவிதம் நடக்கவில்லை. தான் முன்பு இருந்ததை விட ஓர் நல்ல இடத்திற்குத்தான் வந்துள்ளோம் என குழந்தை அமைதியடைந்து விடுகிறது. கண்களை மூடியபடியே இருட்டறையில் 10 மாதங்கள் வாழ்ந்த குழந்தை வண்ணமயமான உலகத்தைக் கண்டதும் இதுவே என்றென்றும் சாஸ்வதமானது என நம்புகிறது.
குழந்தை பருவத்திலும் சிறுவர் சிறுமி பருவத்திலும் வாலிப பருவத்திலும் அவ்வுயிரானது இந்த உலகமே தனக்காக படைக்கப்பட்டதாக கருதி அனைத்தையும் அனுபவிக்க எண்ணுகிறது. கண்ணில் காணும் எதையும் தன் வசப்படுத்த முயல்கிறது. பொன், மண், பெண் என அனைத்தையும் அபகரிக்க விரும்புகிறது. இவ்வுலகம் ஓர் தற்காலிக வாசம் என்பதை ஏற்க மறுக்கிறது. இவ்வளவு இன்பமயமான உலகத்தை விட்டு எப்படி செல்வது என்று மதங்கள் போதிக்கும் மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறது. தனக்கு முன்னாலேயே புத்தன், இயேசு, காந்தி போன்றவர்களெல்லாம் தோன்றி மறைந்தது போல் தானும் ஒரு நாள் மறையத்தான் வேண்டும் என்பதை ஏற்க மறுக்கிறது. அவதாரங்கள் தோன்றி உடலுடன் வாழ்ந்து மனித சமுதாயத்திற்கு வேண்டியவற்றை போதித்து அவர்களின் முன்பாகவே தங்களது உடலை விட்டு மரணம் என்னும் வாயில் வழியாக கடந்து செல்வதை கண்ணார கண்ட பின்னும் மரண வாயிலை அடைய எந்த உயிர்வாழியும் தயாராகவில்லை. காலம் தந்த வாழ்வை காலன் பறிக்க தயாராயிருக்கிறான் என்ற உண்மையை அறிந்து எந்த உயிர்வாழியும் நியாயமாக நடக்க விரும்புவதில்லை. தான் என்றென்றும் வாழப்போவதாக நினைத்துக்கொண்டு அனைத்தின் மீதும் ஆசைப்படுகிறான். தன் கண்ணில் காணும் எதையும் அடைய விரும்புகிறான். அதற்காக நல்ல கெட்ட முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்கிறான். தான் இப்பூ உலகில் வாழும் 100 ஆண்டுகள் தேவலோகத்தில் வெறும் 100 நாட்கள்தான் என்ற உண்மையை அவன் அறிய விரும்பவில்லை. இப்பூவுலக வாழ்க்கையையே தனது வாழ்வு என கருதி இப்பூவுலக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ எந்த பாவ செயலையும் செய்ய தயாராகிறான். இந்த பூவுலக வாழ்க்கையானது தேவலோக வாழ்க்கையை பெறவே கொடுக்கப்பட்டது என்று வேதங்கள் கூறுவதை, இந்து மதம் கூறுவதை நம்ப மறுக்கிறான். தேவலோக வாழ்க்கையை பெற்றுள்ள தேவர்கள் அதைவிட உயர்வான பரம்பொருளுடன் ஐக்கியமாதல் என்ற நிறுதி நிலையை அடைய பாடுபடுகிறார்கள். தாயின் கருவறையில் வாழ்ந்த 10 மாதங்கள் எப்படி ஓர் உயிர்வாழி இந்த உலகில் 100 ஆண்டுகள் வாழ வழிவகுத்ததோ அதைப்போல் இப்பூவுலக வாழ்க்கையானது தேவலோக வாழ்க்கையையும் அதையும் தாண்டி மீண்டும் மீண்டும் பிறந்தீரா நிலையை பெற்று ஓர் முழுமையை பெற வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டுள்ளது என்ற பேருண்மையை உயிர்வாழி எந்த தினம் தன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அதன்படி இப்பூவுலக வாழ்க்கையில் கர்மாவை புரிந்து கொண்டு வருகிறானோ அன்று அவனது ஜனன மரண விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்து அவன் பேரின்ப நிலைக்கு செல்கிறான். நாம் இப்பூவுலகில் பெறும் அனைத்து இன்பங்களும் சிற்றின்பமே. கணநேரத்தில் அனைத்தும் மறைந்துவிடும். என்றுமே மாறாத பேரின்ப நிலையை அடைய நாம் இந்த உலக வாழ்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் விளையாடிக் கொண்டிருக்கும் இந்த ஜனன மரண விளையாட்டை முதலில் நிறுத்த வேண்டும். ஜனனத்தை வரவேற்கும் நாம் மரணத்தையும் வரவேற்க வேண்டும். பிறப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாம் மரணத்தை துன்பமாக கருதுகிறோம். ஓர் உயிர்வாழியின் உடம்பிலிருந்து ஆத்மா வெளியேறி இன்னொரு உடம்பை பெற்றுக்கொள்ளும் நிகழ்விற்கு மரணம் அவசியமாகிறது. ஒருவர் மரணித்த பின்னர் அவருடன் உறவாகவும் உற்றாராகவும் நண்பராகவும் இருந்தவர்கள் அந்த ஆத்மாவிற்கு செய்ய வேண்டிய கிரியைகளை நீத்தார் கடன் எனும் பெயரிலே செய்வார்கள். இதில் கடன் எனும் வார்த்தை மிக முக்கியமானது. நாம் ஒருவரிடம் திருப்பித் தருகிறோம் என்று கூறி ஒரு பொருளை வாங்கியிருந்தால் அதற்கு கடன் என்று பெயர். இந்த உலகில் காணும் யாவையுமே பரம்பொருளிடமிருந்து பெறப்பட்டது. எனவே அனைத்தும் பரம்பொருளுக்கு அளிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம் கடன் தீரும். நாம் இரவலாக பெற்று வந்த இந்த உயிரை பரம்பொருளிடம் ஒப்புவிப்பதையே நம் வாழ்வின் தலையாய கடமையாக கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இந்த ஜனன மரண விளையாட்டை எவ்வளவு சீக்கிரம் முடித்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நல்லது. நம் உடம்பில் குடிகொண்டிருக்கும் ஆத்மாவானது எப்பொழுது வெளியேற வேண்டுமோ அப்பொழுது வெளியேறிவிடும். ஒரு வினாடி கூட முன்போ பின்போ செல்லாது. அதற்கு எப்பொழுது விதிக்கப்பட்டுள்ளதோ அப்பொழுது மரணமென்னும் வாயில் வழியாக வெளியேறிவிடும். ஆத்மாவானது மரணமென்னும் வாயிலை கடக்கும் பொழுது நாம் குடிகொண்டிருந்த உடலுக்கு துன்பங்கள் ஏற்படலாம். நம் உடல் நோய்வாய்ப்படலாம். அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் பலர் நோய்வாய்ப்படும் பொழுது நாம் சேர்த்து வைத்த அனைத்தையும் கூட விற்று நோயிலிருந்து விடுபட நினைக்கிறோம். ஆனாலும் அந்நோயானது எவ்வளவு கோடி செலவு செய்தாலும் இறுதியில் உயிரை வெளியேற்றி உடம்பை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு சென்று காலனிடம் ஒப்படைத்து விடுகிறது. நாம் இத்தருணத்தில் மகான்களின் அவதாரங்களின் தயவை நாட வேண்டும். வாசுதேவானந்த சரஸ்வதி அதாவது தேம்பே சுவாமிகள் எனும் மகான் தனது 60வது வயதில் நோய்வாய்ப்பட்டார். அவரது சீடர்கள், சுவாமி, நாங்கள் பம்பாயிலிருந்து தலைசிறந்த ஆங்கில வைத்தியர்களை அழைத்து வந்து உங்களுக்கு சிகிச்சை செய்ய அனுமதி தாருங்கள் என்று பணிவுடன் கேட்டனர். அதற்கு தேம்பே சுவாமிகள் கூறினார், சீடர்களே, என்னை இதுநாள் வரை 2 முறை ராஜநாகம் தீண்டியது, 2 முறை பிளேக் நோய் பிடித்தது, 2 முறை தொழுநோய் பாதித்தது, 2 முறை கொடிய விஷ ஜுவரம் ஆட்கொண்டது.
அப்பொழுதெல்லாம் என்னை எந்த தெய்வம் காப்பாற்றியதோ அதே தெய்வம் என்னை இப்பொழுது உயிர் பிழைக்க வேண்டுமென்றால் காப்பாற்றும். இல்லையெனில் இதுதான் நான் இறக்க வேண்டிய தருணம் என்று அந்த தெய்வம் தீர்மானித்திருந்தால் அது நடக்கட்டும். நாம் ஒருபோதும் மரணத்தைக் கண்டு அஞ்சக்கூடாது எனக் கூறி எந்தவித சிகிச்சையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்நோயால் மரணமென்னும் வாயிலை கடந்து பிரபஞ்சவாசியானார். ஜனன மரண விளையாட்டின் உண்மையை புரிந்து கொள்ள இயலாவிட்டால் நம் சத்குரு சாயி காட்டும் எளிய வழியே போதும். என்னை நினை, என்னை வணங்கு, என் நாமத்தையே உச்சரி, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் பாபா. வேதங்கள் கூறும் பேருண்மையை சாயியின் திருப்பாதம் பற்றி வெகு சுலபமாக அடைந்துவிடலாம். சாயியின் பாதங்களில் தஞ்சமடைவதே இந்த ஜனன மரண விளையாட்டை முடிக்கும் மிக எளிய வழி.